ஸோ ஹாய் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கின்னு பார்த்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போது வ்ளாக் போட்டிருந்தேன். என்ன ரீசனுக்காக வ்ளாக் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு பைக்கில். ஸோ வ்ளாக் எடுத்து போயிட்டு வரும்போது கேமரா எல்லாமே வந்து அது டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு, எதுவுமே இல்லை, உடஞ்சி போச்சு. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்காக ஒரு கேமரா ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்னென்னா, அதுக்கப்புறம் ஜாபோ ஸ்கிப் பண்ணிவிட்டு எதுவுமே இல்லை. ஜாப் ஸ்கிப் பண்ணி 8 months ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ முடிச்சுட்டு இப்போ என்ன கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தா, ஜாப் இருக்கும்போது அப்போ இருக்க கொஞ்சம் சேவிங்ஸ், கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு கார் ஒன்று வாங்கி மெயின்டைன் பண்ணியிருந்தேன், டீபோர்டு வண்டி ஒன்று. ஸோ அதை வச்சு தான் இனிமேட்டு வந்து விலாக் வரப்போகுது. ஸோ அடுத்த ஜாப் ஜாயின் பண்ணுற வரைக்கும் இந்த கார் வச்சு தான் நான் டெய்லி விலாக்ஸ் போட போகிறேன். ஸோ என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கார் பார்த்துருக்கேன். ஸோ இந்த வண்டி தான் வந்து நான் வச்சுருக்கு. Hyundai Accent மாடல் 2018. ஸோ வண்டியை க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு மீதி ஏரியா வந்து கண்டினியூ பண்ணுறேன். க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. காருக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ எந்தளவுக்கு வாய்ஸ் கேட்குதுன்னா, கேமரா நான் கனெக்ட் பண்ணலை, சாரி மைக் கனெக்ட் பண்ணல. நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதில் ஓட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஊபர் அண்ட் ரேப்பிடோ. ஓலா ஓட்டுறதில்லை, ஊபர் ரேப்பிடோ ரெண்டுத்துல தான் ஓட்டுறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஓட்டலாம் ஒரு நாளைக்கு. ஏன்னா இப்போ நான் 1 மணிக்கு 1:30 மணி, ஆக்சுவலி 1:20 ஆகுது. 1:20 லாகின் பண்ணுறேன். நைட்டு வந்து 12 மணிக்கு முடிக்கிறேன். ஸோ என்னோடய டார்கெட் வந்து 4 ரூபா ஓட்டணும். ஸோ அதுதான் என்னோடய டார்கெட்டு. ஏன்னா இன்னொரு மெயினான விஷயம் வந்து, நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி நான் நாளிலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி இந்த டார்கெட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா இல்லையா சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். 372 ட்ரிப்பு வந்திருக்கு. சரி, கால் பண்ணி கேட்டுக்கலாம். கேன்சல் ஆகிடுச்சு ட்ரிப்பு. இப்போ ஊபரில் என்ன, ரேபிட் இல்லைன்னா சின்ன ட்ரிப்பு எடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி சின்ன ட்ரிப் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஆனால் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஓரளவுக்கு ஒரு 300 மேலே நம்ம எடுக்க ஆரம்பித்தோன்னா அடுத்த ட்ரிப்பு வந்து நீங்கள் இறங்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு அசைன் ஆகிடும். ரேப்பிடாகவும் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ட்ரிப் என்ன வருது, ஸோ எவ்வளோ ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 1:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். நைட்டு 12 மணிக்கு வந்து நம்ம லாக் அவுட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ வந்து 4 ரூபா ஓட்ட முடியுதா என்ன நான் ஓட்டியிருக்கேன். ஸோ இப்போ வீடியோக்காக நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு டாஸ்க்காக வந்து நான் பண்ண போகிறேன். எதனால் நான் இதை டாஸ்க்காக பண்ணுறேன், எதனால் இந்த ஜாபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ ட்ரிப்பு வந்திருக்கு. இங்கேருந்து டி நகர் ரேப்பிடோ ப்ரீமியம் 330 ரூபா வந்திருக்கு. ஸோ கஸ்டமர் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனேன். நிறைய இடத்துல கஸ்டமர் வந்து போனால் கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி கால் பண்ணி கேட்டுக்கிறது போகிறது நல்லது. ஹலோ மேம், ரேப்பிடோ மேம். ஒரு 8 minutes காட்டுது மேம். ஆன் தி வே வந்துட்டுருக்கேன். வெயிட் பண்ணுறீங்களா? 8 minutes காட்டுது. ஆமாம், 8 minutes காட்டுது. சரிங்க, ஓகே வாங்க. ஓகே மேம், ஓகே டன். ஸோ கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாங்க. 10 நிமிஷம் காட்டுது. ஸோ இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு எவ்வளோ பேமெண்ட், அடுத்து என்ன ட்ரிப் நான் பேசலாம். ஸோ அந்த கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 322. அடுத்த ட்ரிப் ஒன்றும் வரல. ஸோ ஆனில் தான் வச்சுருக்கேன். வந்துச்சு 300 ரூபா. எல்லாம் ப்ரீமியம் ட்ரிப்பாக வருது. எனக்கு என்னன்னு தெரில, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கஸ்டமர்கிட்ட. இப்போ ஓட்டிடலாம். சாயந்தரம் டிராஃபிக் டைமில் தான் ஜாம் ஆகும். இப்போ எவ்வளோ சீக்கிரம் ஓட்டுறோமோ நல்லது. கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஹலோ. ஹலோ சார், ரேபிடோ சார். நான் அங்கே குமார் பேசுகிறேன். அதான் லொக்கேஷன் கரெக்டாக போட்டிருக்கீங்களே? ட்ராப் எல்லாமே கரெக்டாக. ஓகே, ஒரு 5 minutes காட்டுது. வெயிட் பண்ணுங்க. ஆன் தி வே வந்துட்டு. ஓகே ஓகே. இன்னும் நிறைய பேர் எனக்கு, நான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக 2 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்க மீன்ஸ் இந்த கார் வச்சு மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இது வந்து 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால
ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண வரைக்கும் நம்ம வந்து ஓட்டணும்னு நினச்சி உங்கள் கார் எந்த இஷ்யூவும் இல்லாமல் உங்களுக்கு கை கொடுத்துச்சுன்னா நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம். இன்னும் நிறைய பேர் நான் கார் எடுக்கும் போதே நான் கேட்டுதுன்னா காரே எடுக்காதீங்க, லாஸ்ட்டில் இருக்கும், ட்ரிப்பு வர மாட்டேங்குது, அது வர மாட்டேங்குது. ட்ரிப்பு வருது, நீங்கள் வந்து உட்காந்து ஓட்டணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, ட்ரிப்பு வரலன்றதுனால உட்காந்துடுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ட்ரிப்பு வரலாம் அதே இடத்துல கொஞ்சம் மூவ் பண்ணி முன்னாடி போங்க, ட்ரிப்ஸ் வரும். ஏன்னா என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ட்ரிப்பு வரலன்றது ரேர். ஏதோ ஒரு நாள் வந்து வந்துடும். அதுவும் ஏன்னா நான் ஒரே இடத்துல நிற்க மாட்டேன். ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போனாலுமே பிரச்சனை இல்லை, கரெக்டுங்களா? ஸோ அதனால வந்து ட்ரிப்பு வரணும்னு இல்லை. நீங்கள் ஒரு 12 ஹவர்ஸு இல்லை ஒரு 10 ஹவர்ஸு ஓட்டினீங்க, இல்லை 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்தால் கூட இந்த 4 ரூபான்றது பாசிபிள் தான். பாசிபிள்ன்றது அதில் நீங்கள் டியூ எடுக்கணும், நிறையா இருக்குது. பட் 4 ரூபா ஓட்டுறது நான் சொல்கிறேன், நான் நெட் இன்கம் சொல்ல. 4 ரூபா ஓட்டுறது வந்து பாசிபிளாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஓட்டியிருக்கேன், நான் 12 ஹவர்ஸ் ஓட்டியிருக்கேன். டார்கெட் முடிக்கணும் 2 நாள் தூங்காமலாம் ஓட்டியிருக்கேன். டிரைவர் இல்லாத நேரத்தில் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க, அந்த இடத்துல அந்த நேரத்தில் நான் எடுத்து ஓட்டியிருக்கேன். ஸோ அதனால் இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணுன்றதா டெய்லி நான் ஓட்ட போகிறேன். காலைல 1:20க்கு 1:30க்கு எனக்கு ட்ரிப்பு வந்துச்சு. நான் காட்டுறேன், லாஸ்ட்டாக வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கு அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி காட்டுறேன். 1:30 வந்து எனக்கு ஃபஸ்ட் ட்ரிப்பு எடுத்தேன். ஸோ நைட்டு வந்து 12 கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 மணி நேரம் 12 மணி நேரம் கிட்ட வருது. நான் அதில் ஒரு 10 மணி நேரம் நீங்கள் வச்சுக்கோங்க. ரெஸ்ட் எடுத்தாலுமே டீ தான், நான் அவ்வளோ ரெஸ்ட் எடுத்து படுத்து தான் தூங்க மாட்டேன். ஸோ 4 ரூபா வந்து பாசிபிள். இப்போ வீடியோ வர இருக்கிற அதை பாசிபிளாக ஆக்கி காட்டணும். ஸோ அதுக்காக தான் இந்த சேலஞ்சு. இந்த 8 lakhs வந்து எப்படி இது பண்ண போகிறேன்னா, ஒன்லி த்ரூ காரு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா காரில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, உங்களுக்கு இன்சூரன்ஸ் அது இதுன்னு நிறையா பே பண்ணணும். நடுவில் பாருங்கள், நாக்கு தள்ளுற மாதிரி ஒன்று ஆயிடும் வண்டிக்கு. நான் வந்து யூஸ்டு வண்டி தான் எடுத்தேன், புதுசு எடுத்தால் அது நமக்கு தெரியல எப்படின்னு சொல்லிட்டு யூஸ்டும் நான் டியூவில் தான் எடுத்தேன். ஸோ டியூ போகுது, மெயின்டெனன்ஸ் போகுது, இதெல்லாம் தாண்டி அந்த காசு நம்ம அடிக்கணுன்றது, காரில் அடைக்கிறோன்றது கஷ்டம். ஸோ என்னென்ன ஒரு 3 வழியை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 8 lakhs அனதர் ஒரு அதை தவிர்த்து என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த டேட்டில், அந்த 1 இயரில் என்ன இன்வெஸ்ட் பண்ணி என் கையில் இருக்குது அப்படின்னு தான் அந்த டார்கெட்டு. ஸோ அதுக்கு நடுவில் வீட்டில் காசு கொடுக்கணும். ஸோ அது நம்ம வண்டி மெயின்டெனன்ஸு, நம்மளுக்கு தேவையான செலவு, இது எல்லாத்தையும் போய் மீதி காசு தான் அந்த ஒரு இது. ஸோ எப்படி பண்ண போகிறோம், ஒரு 3 வழி எந்த அளவுக்கு பாசிபிள் தெரில, ஆனால் அதை பாசிபிளாக பண்ணி தான் ஆகணும். ரீசன் எடுத்தாச்சு. ஸோ பண்ணலாம். இந்த ட்ரிப் வந்து 300 ரூபா ட்ரிப்பு. இங்கேருந்து அசோக் நகர்லேருந்து ஆழ்வார்பேட் வந்திருக்கு, ஏதோ ப்ரீமியம் ட்ரிப் விழுந்துருக்கு. ஸோ நான் எப்போவுமே விழாது, இன்னைக்குன்னு பார்த்து விழுந்துருக்கு. ஸோ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முடிச்சுட்டு நாளைலேருந்து ஒர்க் அவுட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என் வெயிட்டை நான் காலைல உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிட்டு என்ன ஒர்க் அவுட் என்ன இது இருக்குன்ட்டு அதையும் நான் வெயிட்லேருந்து எவ்வளோ லூஸ் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் லூஸ் பண்ணுறது வந்து ஈஸி. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் நம்ம இன்டேக் பண்ணுறதும் இது பண்ணுறதும். ஸோ அது நம்ம பண்ணும்போது பார்க்கலாம். இதெல்லாம் பிளானு. ஏன்னா வந்து மொட்டையாக வந்து நான் வண்டி ஓட்டுறேன் இது பண்ணுன்னு சொல்ல ஒரு வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு ஃபுல்லாகவே வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஒரே ஒரு எனக்கு என்னென்னா, ரொம்ப நாள் கேப் அடிச்சு கேமரா முன்னாடி பேசுறதுக்கு வருமா, இன்னைக்குன்னு பார்த்தோன்னா நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஷேவோட பண்ணிட்டேன் காலில். எனக்கு அதுவே ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, கான்ஃபிடன்ஸ் குறையுது. சரி பிரச்சனை இல்லை, முடிச்சிட்டோம். பிக்கப்புக்கும் பக்கத்தில் வந்தாச்சு. இது வந்து 300 ரூபா பிக்கப்பு. எவ்வளோ நேரம் எடுக்குன்னா 40 minutes எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். முடிச்சுட்டு அடுத்த என்ன ட்ரிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வச்சுருக்க வண்டி மெயினாக வண்டி வந்து சொல்லணும், எக்ஸென்ட், Hyundai எக்ஸென்ட் 2018 டீசல் வேரியண்ட்டு, 3 சிலிண்டரு 1.1. மைலேஜுக்காக தான் 3 சிலிண்டர் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஓரளவுக்கு தருது, பிரச்சனையும் நிறையா தரும் இந்த வண்டி வச்சுருவங்களுக்கு தெரியும். ஸோ கிட்டக்க வந்தாச்சு. 200 மீட்டர் தான் வந்து காட்டுது. ஸோ கஸ்டமரை பிக் பண்ணிவிட்டு இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு திருப்பி வந்து பேசுகிறேன். ஸோ அடுத்த ட்ரிப் வந்து வந்திருக்கு 225. கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. இங்கே கோயம்பேட்டிலேருந்து குளத்தூர் வந்திருக்கு. ஸோ ஸ்டேட்யூட் அடுத்தது பேசுகிற டைம் இல்லை, ஆல்ரெடி பேசிட்டேன். ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். This call needs to code to verify life safety.
சார் ராபிட்டோ சார் சங்கீதா வாசல் நினைக்கிறேன். சங்கீதா வாசல் இல்லைங்களா? சரிங்க சார், இதை வந்துடுறேன். ஸோ ட்ராப் பண்ணிட்டு பேசுகிறேன். ஸோ பேக் டு பேக் 2 ட்ரிப் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா பிரேக் ஒன்று எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பாருங்கள் அடுத்த ட்ரிப் வந்து அசைன் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஓட்டிடணும், ஏன்னா டிராஃபிக்கில் மாட்டினோன்னா ஒரு ட்ரிப்புக்கு கால் பண்ணிட்டு தான் நிறைய பேர் கிட்ட போல கேன்சல் பண்ணிடுறாங்க. ஹலோ, கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால் கேட்டுகிட்டே நம்ம போகிறது வந்து நல்லது. ஹலோ மேம், வந்துட்டுருக்கேன். ஒரு 5 minutes காட்டுது மேம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே மேம், ஓகே. ஸோ இது மாதிரி கேட்டுட்டு போனோன்னா ஒரு இதுவாக நம்பிக்கையாக போகலாம், இல்லைன்னா வந்து கஷ்டம். அங்கே போயிட்டு கேன்சல் பண்ணிட்டேன். ஆனால் இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்து பிக்கப் லொக்கேஷன் மட்டுமே வருதா. ஸோ கேட்டுட்டு போனால் அது வந்து பெட்டராக இருக்கும். வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும் கிட்ட போனால் எவ்வளோ பேர் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஒரு கண்ணு விட்டுது. ஒரு பிரேக், ஒரு டீ சாப்பிட்லான்னு பார்த்தேன். சரி, அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குங்களா. இந்த 6 மணி மேலே போச்சுனாலே கஷ்டம். இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. அந்த 6 மணிக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ஓட்டணுமோ அந்த 6 மணிக்குள்ளே நம்ம ஓட்டி இது பண்ணிக்கணும். சரி, ஓகே, போயிட்டுருக்கேன். இந்த லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டு டீ பிரேக் எடுப்பேன். இதை முடிச்சுட்டு கண்டிப்பாக எடுக்கணும். ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் பேசலாம் இதை பற்றி, சரிங்களா? ஸோ 4000 ரூபாய் வந்து நைட்டுக்குள்ளே வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போது 1940 வந்து முடிச்சிருக்கோம். 1 hour ரெஸ்ட். ஆக்சுவலி நான் தொடர்ந்து 4 மணி நேரம் ஓட்டுறதுனால 1 hour ரெஸ்ட் தேவைப்படுது. அதுக்கப்புறம் இப்போது 7:30 கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ட்ரிப்பு வந்து கஸ்டமர் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் தொடர்ந்து வந்து ஓட முடியாதுங்களா, 1 hour ரெஸ்ட்டு வேணும். சரி, ஓகே. அந்த பீக் ஹவர்ஸ் வரைக்கும் டிராஃபிக், ஏன்னா அந்த ஒரு 1 hour டிராஃபிக் வந்து ஸ்கிப் பண்ணலான்றதுனால அந்த இதில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ திருப்பி வந்து லாகின் பண்ணி. ஹலோ பிரதர், ஒரு 5 நிமிஷம் காட்டுது, வெயிட் பண்ணுறீங்களா? வந்துட்டே இருக்கேன். ஓகே, ரைட், ஓகே. ஓகே, இது வந்து 350 ரூபா ட்ரிப்பு முடிச்சுட்டு, ஏன்னா இப்போ இந்த ட்ரிப் முடிக்கும் போது இன்னொன்று வந்துடுது. நான் ஒரு 3 கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் திருப்பி வந்து உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ 3000 வந்து முடிச்சாச்சு. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:14. இன்னும் 3 மணி நேரம் வந்து இருக்குது. இன்னும் ஒரு 1000 ரூபி வந்து முடித்தா நம்ம டார்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ டீசல் மட்டுமே இதுக்கு 1000 போட்டிருக்கேன். டீசல் வெஹிக்கிள் இது. ஸோ 1000 வந்து டீசல் மட்டுமே போட்டிருக்கோம். ஸோ இன்னொரு 500 போட்டு மீனிங் 4 இவ்வளோ கம்ப்ளீட் மேக்ஸ் டு மேக்ஸ் எவ்வளோ டச் பண்ண முடியுதோ ஸோ அந்த லெவலில் வந்து நான் டச் பண்ணிடுறேன். முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஸோ என்னென்ன எவ்வளோ ஓட்டிருக்கேன், எவ்வளோ டிஸ்டன்ஸு, என்ன மற்ற டீட்டெயில்ஸ் வந்து விவரமாக வந்து பார்க்கலாம், சரிங்களா? டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணி நம்ம 11:30 கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அங்கேருந்து வேறு ஏதோ ட்ரிப்பு வரல. ஸோ எம்டியாக தான் வந்து வந்துட்டு இருக்கோம். 10 கிலோமீட்டர் எம்டி இன்னைக்கு. ஸோ வெயிட் பண்ணால் ட்ரிப்பு வரும். நான் திருப்பி காலையில் எழுந்து வரணும். ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்னைக்கு சரியான வெயில். நம்ம காரில் பைக்கில் ஓட்டுறவங்க பாவம், காரில் போகிறோம், நம்மளுக்கே அந்த அளவுக்கு வந்து அந்த கண்ணாடி தொட முடியல, அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சரியான வெயில். கிட்டக்க வந்துட்டோம். வந்து இதான் வந்து எங்கள் ஏரியா. எப்படி இருக்கு பாருங்க, காலியாக சின்ன தெரு தான், பரவாயில்ல. எப்பவுமே கூட்டமாக இருக்கும், வண்டி ஏற்றி வச்சுருப்பாங்க, பரவாயில்ல. இந்த வாட்டி வந்து காலியாக இருக்குது. எங்கள் ஏரியா கிரவுண்டு வருது, ஆல்ரெடி போட்டிருப்பேன் நான் வீடியோவில். உள்ளே போயிட்டு அப்படியே பாருங்கள் கிரவுண்டு. உள்ளே போயிட்டு நான் மீதி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்க்கிங் கிடைக்கிறது தான் வந்து ஒரு பெரிய இது. ஏன்னா அந்த சைடு ஒரு சைடு வந்து அடைச்சிட்டாங்க, பிளாட்ஃபார்ம் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ரோட்டில்.
பார்த்தீங்கன்னா இந்த வண்டிலாம் வந்து டெய்லி எடுக்கிற வண்டி கூட இல்லை. அந்த வண்டியெல்லாம் வந்து அப்படியே போட்டுட்டு மாத கணக்கில் விட்டுட்டு வண்டியை விட்டு போயிடுறாங்க. எங்கேருந்து இந்த ஏரியாக்காரங்க கூட இல்லை, மெயினாக வந்து இந்த ஏரியாக்காரங்க வண்டி விட்டால் கூட பரவாயில்ல, எங்கெங்க இருந்தெல்லாம் வந்து வண்டி பார்க்கிங் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுறது, யாரும் எடுக்க மாட்டாங்க. டெய்லி விட்டுட்டு விட்டால் பிரச்சனை இல்லை, வண்டி எப்போ விடுறாங்க எடுக்கிறாங்க கூட தெரில, மாத கணக்கில் வண்டியை போட்டு போயிடுறாங்க. ஸோ பார்க்கிங் இதுதான் நம்மளோட பார்க்கிங். இன்னைக்கு கிடச்சிருக்கு, காலைல சீக்கிரம் எடுத்துடணும். ஸோ இன்னைக்கான டாஸ்க் வந்து சொன்ன மாதிரி 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 12 o'clock நான் 11:30க்கே முடிச்சுட்டேன். இருந்தாலும் நடுவில் 1 hour பிரேக் எடுத்தேன். இதெல்லாம் எடுத்து 4000 டார்கெட் வச்சோம். ஸோ 4000 வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். $4,000 வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ டீசல் பார்த்தீங்கன்னா, டீசல் எப்படி இருந்தாலும் ஒரு 1250 ரூபா டீசல் மட்டும் பிடிச்சிருக்கு. ஸோ மற்றபடி கமிஷனு அது ஒரு 200 ரூபா பிடிச்சிருக்கு. ஸோ இது மீதி போய் நம்ம கைக்கு வந்து அது வந்து நிற்கும். ஸோ டெய்லி இப்படி ஓட்ட முடியுமானா அது நம்ம உடம்பு கண்டிஷன் பொறுத்து. டெய்லி அது மாதிரி இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி ஓட்ட முடியாது. ஸ்ட்ரெயின் இல்லை, ஒரு கண்டினியூஸாக நம்மளால் உட்காந்து ஓட்ட முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் எதுவுமே ஊபரில் ட்ரிப் எடுக்கல, எடுத்தது எல்லாமே ரேபிடோவில் தான் எடுத்தேன். ஸோ பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ரிப் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன், அப்புறம் கண்டினியூஸாக ட்ரிப் வந்ததுனால அப்டேட் பண்ணியிருக்க முடியுது. ஸோ 4000 முடிச்சிருக்கோம். ஸோ முடிச்சுட்டு இதில் கைக்கு வர்றது பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலுமே ஒரு 2500 வந்து எக்ஸாக்டாக கைக்கு நிற்கும். இது எல்லாமே வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ் போட்டு நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணணுன்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோவில் வந்து அந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நான் அதையும் சொல்கிறேன். ஸோ கடனுக்கு எப்படி ஸ்பிளிட் பண்ணி பே பண்ணுறேன்னு அதையும் சொல்கிறேன். இந்த எக்ஸ்பென்ஸ் எப்படி எடுக்கிறேன்னு அதையும் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான ஏர்னிங்ஸ் வந்து 2500 வந்து நின்று இருக்குது. சரிங்களா? ஸோ முடிச்சாச்சு. நாளைக்கானது வந்து நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும் போது நாளைக்கு ஒரு ஒர்க் அவுட் வீடியோவும் ஒரு ஒர்க் அவுட் ஷார்ட்ஸும் வந்து நம்ம சேனலில் ஆட் ஆகும். ரெகுலர் பர்பஸில் டயட்டும் ஆட் ஆகும். ஸோ அதே மாதிரி டெய்லி பர்பஸில் இதே மாதிரி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், கார் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வைக்குது, எவ்வளோ செலவு, ஸோ எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் லைஃப் ஸ்டைலை, என் லைஃப் ஸ்டைல் எப்படி மாறிச்சு, எப்படி போயிட்டுருக்கு, திருப்பியும் எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போகிறோம் தான் என்னோடய ஓவரால் கண்டென்ட் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டே டியூன். அப்படியே டெய்லியும் பாருங்கள். என் லைஃப்பை நான் சொல்ல வந்து உங்களுக்கும் அது வந்து ரிலேட்டடாக ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பண்ணுறப்ப தான் நானும் பண்ணிட்டேன். ரிசர்ச் பண்ணாமல் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டேன். ஸோ ஓகே, இறங்கியாச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ டெய்லியும் வந்து கண்டினியூஸாக பாருங்கள். உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதுதான் எனக்கும் நடந்திருக்கு, என் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதுதான் உங்களுக்கும் நடந்திருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், டெய்லி என் வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான், டைம் ஆகிடுச்சு, எனக்கு 12 o'clock ஆகிடுச்சு. இதுக்கு மேலே போய் எடிட் பண்ணி நம்ம வேறு வந்து அந்த போஸ்ட் பண்ணுற வேலையை வந்து பார்க்கணும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட், பாய்.